ஏஜென்டினா மாதிரியான ஒரு கேரக்டரா இங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு எஸ் யூ ஆர் ரைட் ஏஜென்டினா மாதிரி ரோலெக்ஸோடைய ஏதாவது இங்க வந்து நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து தாஹா அப்படின்னு ஒன்று நம்ம மைண்ட் நேரா போயிடுது ஓகே ரைட் அது அமீர் கானுக்கு தானோ நேரா ஓகே ரைட் அப்போ கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் அமீர் கான் வர போறாரு அதுக்கான ஒரு ஹைப் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு லோகேஷ் கனகராஜோட இதில் ரொம்ப எதிர்பாராத ஸ்க்ரீன் பிளே இருக்கிறது தான் நம்மளாம் ரொம்ப ரசிச்சிருப்போம் பட் இந்த டைம் கொஞ்சம் ஒருவேளை அதே ஃபார்மேட்டுக்குள்ள மாட்டினதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டடான சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க இந்த படத்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமே போஸ்டர் போடும்போது தாஹா அமீர் கான் தயாலஸ் இவங்கன்னு போட்டாங்கல்ல அது இனிமே போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஓகே கேரக்டர் யாரு எந்த நேம் எதுவுமே வெல்கம் ஆன் போர்டு வி ஆர் வெல்கமிங் இஸ் அதுவே வேண்டாம் வெல்கமிங் இம் ஓகே ஓகே அது வரைக்கும் கூட ஓகே அவங்க கேரக்டர் நம்ம சொல்லிட்டா தெரிஞ்சிடும் ஓகே இந்த இடத்துல அந்த தாஹா யார் அப்படின்றது வந்து அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணலாம்னு ஒரு வேளை சர்ப்ரைஸா இருக்குமோன்னு நினைக்கிறீங்க ஆமா அது ரிவீல் ஆமா கண்டிப்பா தாகானா யாரோ தாகாங்கிறான் அமீர் கான் வேற பேர் ஒருவர் போல வந்து நினைச்சிருப்பாங்க பட் தாகானா யாருன்னா அமீர் கானுங்கிறது கடைசியாக எனக்கு தெரிஞ்சது ஸோ அது மாதிரி ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் மேபி அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க யோசிப்பாங்க இது எதுக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படின்னு பட் அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் ஒரு எல்லா இடத்துலையும் படம் வந்து வேற லெவலில் பிஸ்னஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக பண்ணதான் இருக்கலாம்